போதும் மாண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் மக்கள் ஆண்டது போதும் ஆண்டது போதும் மாண்டது போதும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினே ஆண்டது போதும் ஆண்டது போதும் ஆண்டது போதும் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் மாண்டது போதும் மாண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் ராஜினாமா செய் ராஜினாமா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராய பழக்கத்தை கட்டுப்படுத்திய கவலையை கண்டித்து பஞ்சுவிட்ட வியாபாரியை கைது செய்கின்ற காவல்துறை தமிழ்நாட்டிலே சர்வசாதாரணமாக நடமாடி ஒரு இளைஞர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு சீரழிந்து அதன் மூலம் இந்த விடியாத அரசு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தட்டி கழித்து போதை கவலும் முதல் மாநிலமாக ஒரு தமிழ்நாடு இருந்த நிலையில அது மட்டுமில்லாமல் நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக போதை வசதிக்கு ஆளாகி தினந்தோறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஊடகங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிய முடியும். உச்சகட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அதாவது மெத்தனால் அருந்தி அதன் மூலம் பெரிய அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டு ஏறக்குறைய ஒரு 150க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட பொதுவாக கண் பார்வை இழந்தவர்களாகவும் அதேபோல பல உடல் உறுப்புகள் செயலற்றவையாகவும் இருக்கின்ற அந்த சூழ்நிலை தான் ஒரு வேதனை தருகின்ற சூழ்நிலை. இதற்கு யார் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும்? இந்த விடியாத திமுக அரசை பொறுத்தவரை எதிலுமே ஒரு சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும். ஒரு சமுதாயம் முழுமையான அளவிற்கு ஒரு அமைதி தவழ்ந்து அதன் மூலம் போதை இல்லாத ஒரு மாநிலமாகவும் கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதுதான் ஒரு அரசுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இந்த போதை வசதிகளும் சரி அதேபோன்று கள்ளச்சாராய மரணங்களும் சரி சர்வசாதாரணமாக தமிழ்நாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றாரா என்கின்ற அந்த கேள்வி. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக கையிலே உள்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அவர்களை பொறுத்தவரை ஒரு 22 பேர் மரணம் அடைந்த சூழ்நிலை. அப்போ திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? அன்னைக்கு நான் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன், கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்குவேன் என்று சொல்லி வாய்ஸ் அவடால் விட்டார். ஆனால் வாய்ஸ் அவடால் விட்டவர் இன்றைக்கு 60க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கின்றது கள்ளச்சாராயத்தால். ஒரு மிகுந்த ஒரு வேதனையும் அது இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கண்டனத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. முதல்ல சொன்னதே எங்களுடைய இயக்கம் தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் சொன்னாங்க. அது எங்களை பொறுத்தவரைன்னா ஒரு நபர் கமிஷன் வேஸ்ட். அது அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. சிபிஐ வச்சாதான் உண்மை நிலை நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே சிபிஐ அவசியம் கண்டிப்பா
நீதிமன்றம் பத்தின எங்களுடைய வாதங்களை வச்சிருக்கோம். கண்டிப்பா நல்ல முடிவு வந்து நீதிமன்றம் எடுக்கும்.